விஜயை பத்தி பேசுவோமா? விஜயோட அரசியல் வருகை எப்படி பிரச்சனை பாக்குறீங்க? முன்னாள் முதலமைச்சர். சரி, அரசியல் கட்சி இயங்குவதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது. அவரோட நீங்க டீல் பண்ணிருக்கீங்கல்ல, அவர் தரப்போட 2011 செல்வி ஜெயலலிதா அனுப்பி போய் பார்த்தல பேசியிருக்கிறீங்க. அந்த இயக்கத்தோட பணியாற்ற வாய்ப்பு உங்களுக்கு அவரை கிடைச்சது. சந்திப்பதற்கு நாங்கள் சென்றோம். அவர் வெளியே ஒரு படப்பிடிப்பில் இருக்கின்ற ஒரு சூழல் இருந்தது. அவருடைய தந்தையார் எஸ்எஸ்சி திரு சந்திரசேகர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசினோம். அவர் அம்மா அவர்கள் சொன்னதை அவரிடம் சொன்னோம். அவருடைய ஆதரவை பெறுவதற்காக நாங்கள் சென்றோம். நானும் செங்கோட்டையன் போனோம். கரெக்டாக வச்சுருக்கீங்க. நீங்களும் எங்களை அன்பாக வரவேற்றாங்க. நல்ல விட்டு காஃபி டீவெல்லாம் கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். நான் அம்மா சொல்கிறத நான் வந்து என் சன்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க. அந்த தேர்தலில் வந்து அவங்க வந்து சரி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் எஸ்எஸ்சி வாய்ஸ் கொடுத்தாரு. ஆனால் விஜய் வரல. ஏதோ பல காரணங்கள் இருக்கலாம். அவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. இன்னைக்கு அவர் அரசியலுக்கே வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்துட்டாரு. நான் சொன்னேன் வரவேற்குன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரவேற்பார் போலவே, அக்கார்டிங் டு சம் இன்ஃபர்மேஷன். அதிமுக ஒரு மேஸ் ஹீரோவான விஜய், 2 பேரும் சேர்ந்தா அது ஒரு பலமான கூட்டணியா பார்க்க மாட்டீங்க. இந்த பிரச்சனையில் அருமை சகோதரர் திரு விஜய் அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். அவருடைய நிறுத்தி நிதானத்தோடு தான் அவர் வந்து அவருடைய செயல்பாடுகள்லாம் இருக்கிறது என்பதை நான் கூர்ந்து கவனித்துக் கொண்டு இருக்கின்றேன். ஒரு அரசியல் இயக்கம் எந்த இலக்கை நோக்கி போகிறது, அந்த இலக்கு வந்து அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்கின்ற இலக்கா, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இலக்கா, அனைத்து மக்களையும் ஒரு சேர எண்ணுகின்ற எண்ணம் அந்த தலைமைக்கு இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து தானே சார் முடிவு பண்ணுறாங்க. அவங்க இது வரைக்கும் இந்த தேர்தலில் அவர் நிற்கலை. ஒரு தேர்தல் இன்று அவருடைய கொள்கை பிரகடனங்கள் என்ன, மக்களை நாடி இருக்கிறதா அப்படிலாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன மக்கள் தீர்ப்பு இருக்கும், அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் திரு விஜய் அவருடைய எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் அவரோட இணைந்து அரசியல் புதுசாக தொடங்கியிருக்கிறார். அவருடைய கொள்கைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அது நம்மளுக்கு புரியுது. அதுபடி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணம். அப்படி அவர்கள் உறுதி தந்தால் யார் யாருடனும் கூட்டணி சேரலாம். அதிமுக விஜய் கூட்டணி இயல்பான கூட்டணி நினைக்கிறீங்களா? அவங்க 2 பேர் தான் சொல்லணும். ஆனா ஒருவேளை உங்களெல்லாம் இணைக்காம அவர் வந்து அந்த கணக்கு வச்சிருக்காரு. அதிமுக விஜய் பாமக இதர கட்சிகள்லாம் சேர்ந்தா அது ஒரு வலுவான ஒரு கூட்டணி. ஒரு கனவு உலகத்திலேயே சஞ்சரிச்சுட்டு இருக்கீங்க. எது சேர்ந்தா அது சேர்ந்தா இதுக்கு நான் எப்படி சார் மக்கள் தான் தீர்ப்பு. இப்போ ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு முயற்சி எல்லாம் 26க்கு முன்னாடி நடக்கலைன்னா உங்களுடைய பிளான் பி என்ன? சரி சார், 26க்கு முன்னாடி இந்த ஒருங்கிணைப்பெல்லாம் நடக்கலை அப்படின்னா உங்க பிளான் பி என்ன, மாற்று திட்டம் என்ன? என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை தோற்றுவித்தார்களோ அந்த இயக்கம் அந்த நோக்கத்திற்கு பாடுபடுகின்ற தொண்டனாகவே கடைசி என்னுடைய பணியை நிறைவு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வந்து தனி கட்சி தொடங்குறதெல்லாம் திட்டம்? அது ஏற்கனவே சொல்லிட்டேன் சார். நான் தனி கட்சி நான் தொண்டர்களை, அதிமுகவின் தொண்டர்களை உரிமையை பாதுகாக்கின்ற மீட்டெடுக்கின்ற குழுவாகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம். அவரோட இணைந்து செயல்பட நீங்கள் தயாரா? சார், ஆச்சரியங்கள்லாம் விட்டுட்டு இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஜனநாயக ரீதியில் கட்சி இயங்க வேண்டும் என்ற வலுவான வாதங்களில் செய்து தான் இனிமேல் இணைய முடியும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு இணைஞ்சோம். அவர் சுயரூபத்தை காட்டுறார். என்ன நிபந்தனை? அதெல்லாம் அந்த சுயரூபம் இனிமேல் இருக்கக்கூடாது. பொது நன்மை கருதி புரட்சித் தலைவர் எப்படி நடத்தினாங்க, புரட்சித் தலைவர் அம்மா எப்படி நடத்தினாங்க, அந்த பாணியில் அந்த பாங்கில் அண்ணா எப்படி இயக்கத்தை கொண்டு வந்தார். சாதாரண ஒரு தொண்டர் தானே சார் அவர். எடப்பாடி தலைமை இல்லாத அதிமுக அமைய வாய்ப்பு இருக்குன்னு டிடிவி சொல்றாரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஹோப்போ எதிர்பார்ப்போ அதை நோக்கி வேற அந்த அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ சென்று கொண்டு இருக்குதா? ஆமாம், தொண்டர்கள் இணைய வேண்டும். இந்த தொண்டர்கள் இயக்கத்தில் தொண்டர்கள் இணைய வேண்டும் இணைந்து கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் இணைய மாட்டேன் என்று சொன்னால் அப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்க தொண்டர்கள்? எப்போ முடிவு? இந்த தேர்தலில் காமிச்சிட்டாங்களா சார்? அனைத்து தேர்தலையும் காமிச்சிட்டாங்க. யாருமே ஒருங்கிணைந்து தேர்தல் பணியை ஆற்றவில்லை. தேர்தல் பணி ஆட்டினாங்களா சட்டமன்ற நாடாளுமன்றத்தில்? யார் என்ன மனச்சாட்சியை வெறுத்து பண்ண முடியல. இப்படி வந்து ஒரு தலைமை வந்து முடிவெடுத்து தவறான பாதையில் சென்று கொண்டு இருக்கு, ஜனநாயக செஞ்சு கொண்டு யாரும் ஓட்டு போடல, மக்கள் ஓட்டு போடல. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி மதிப்பிடுறீங்க? கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளை நிறைவு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி பல்வேறு தேர்தல் காலங்கள் தந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதினை நான் தினந்தோறும் ஒரு நாளைக்கு மினிமம் 1 இல்லாட்டி 2 இல்லாட்டி 3 அறிக்கை போய்கிட்டே இருக்குது.
ஆனா நீங்க அவங்க மேல சாஃப்டா இருக்கீங்கிற விமர்சனம் வேற இருக்கு உங்க மேல. சார் நான் சென்று தெருவில் சண்டையாக சார் போட முடியும், சண்டையாக போட நேச்சர் அது இல்ல. சண்டையாக போட முடியும். தலைவர்களை வந்து எங்கே பார்த்தாலும், நேரே பார்த்தாலும், சட்டமன்றத்தில் பார்த்தாலும், பல்வேறு நிகழ்வுகள் பார்த்தாலும் எங்களுக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள், கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் வணக்கம் சொல்வதுதான் தமிழருடைய பண்பாடு. அதை நான் செய்கிறேன். வணக்கம் சொல்லி தானே சார் தர்மயுத்தம் வந்தது. பார்த்தார்கள், சிரித்தார்கள். உங்க மேல 2 விமர்சனம் இருக்கு. ஒருத்தர் நீங்க திமுக பி டீம்ங்கறாங்க, இன்னொருத்தர் ரொம்ப வலுவா வந்து நீங்க பிஜேபி பி டீம், பிஜேபியோட அஜெண்டாவை தான் செயல்படுத்துறீங்க. யாரோட பிஜேபி வந்து இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்திய திருநாட்டை 140 கோடி மக்கள் கொண்ட இந்திய திருநாட்டை பல்வேறு நிலைகளை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் கையாண்டு ஒரு தலைசிறந்த பாரத பிரதமராக இன்றைக்கு நரேந்திர மோடிஜி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் உலக நாடுகள்லாம், அனைத்து நாடுகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக, உலகத் தலைவராக இன்றைக்கு மக்களும் அயல் நாடுகளும் மேலை நாடுகளும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல சூழலை, இந்தியாவிற்கு ஒரு தனிப்பட்ட அந்தஸ்தை, உயரிய அந்தஸ்தை பெற்றுத்தந்த தலைவராக திரு நரேந்திர மோடி பாரத பிரதமர் விளங்கி கொண்டிருக்கார் என்பது அவரோட நன்மதிப்பில் தீவிர பக்தர் நான். அவர் நரேந்திர மோடி, ஆமாம், அவர் இந்திய திருநாட்டை ஆண்டுட்டு இருக்காரு சார். நம்ம சாதாரண ஒரு மாநிலத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கிறோம். அவர் எந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி, மோடியா லேடியான்னு கேட்ட இயக்கம் சார் தேர்தல் பிரச்சாரத்தில் வரதில்ல ஒரு சில வார்த்தைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியலாம். அம்மா அவர்களும் அவர்களை நான் பண்ணித்திருக்கேன். வாஜ்பாய் காலத்திலே அம்மாவோடு நான் டெல்லி மீட்டிங் சென்று இருக்கிறேன். இவர் கூட்டத்திலையும் நரேந்திர மோடி சார் இருக்கும்போது சென்று இருக்கிறேன். அவர் வந்து ஏற்கனவே உங்களை இணைச்சு வச்சார். இப்ப இன்னமும் இணையணும்னு அவங்க விரும்புறாங்களா? அவங்க என்ன பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கிறது பிரிந்து கிடக்கிற சக்திகள், பிரிந்து இருந்தவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை மீண்டும் வலுவான இயக்கமாக உருமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பது எனக்கு நல்லா. இன்னும் இருக்கிறாங்க, அனைவரும் இருக்கிறாங்க. 21ல முயற்சி செஞ்சாங்க, 24ல முயற்சி செஞ்சாங்க, 26ல கைகூடுமா, முயல்வாங்களா? கைகூடணும் தான் எங்களுடைய எண்ணம். நான் சந்திக்கும் போது கூட சொல்லலாம் என்று இருக்கிறேன். திரு பாரத பிரதமரிடம் அமித்ஷா சாரும் நட்டாஜி அவரும் சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஸோ அவங்க முயற்சி தொடருது, எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படிங்கிற சொல்கிறேன். திரு அண்ணாமலை, மாநில தலைவர் அண்ணாமலை அவர், திரு அண்ணாமலை அவரும் சொல்லியிருக்கிறேன். ஒரு முயற்சி செஞ்சு கட்சி இணைஞ்சி அப்படின்னு. அவங்க யார் நம்மளை இணைக்கிறதுங்கிற கேள்வி அவங்க எழுப்பாங்க. இன்னொரு கட்சி, நம்ம வேற கட்சி இல்லை. அதாவது அதிமுகவுடைய தலைவர்கள் மீது அன்பும் பண்பும் கொண்டு பாராட்டி நெருங்கிய தொடர்பு இருந்தவர்கள் அவர்கள். இந்த இயக்கம் நன்றாக நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் அவர்கள் முயற்சி அந்த தப்பு இல்லை சார். நான் சில தலைவர்கள் பேர் சொல்றேன். அவங்களுக்கு உங்களுடைய பப்ளிக் மெசேஜ், உங்களுடைய பழைய நண்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டேருந்து ஆரம்பிப்போம். அவருக்கு உங்களோட பப்ளிக் மெசேஜ் என்ன? பழைய நண்பர் புது நண்பர் இல்லை, அவர் நண்பர். அவர் இன்னும் நண்பரா? ஆமாம், இன்னும் நட்பு இருக்கு. அவர் நல்ல மனுஷனுங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷர். நேற்று கூட அறிக்கை பார்த்தீங்களா, எப்படி ஒரு பண்பான அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தீங்களா? அவருக்கு என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? யாருக்கு? ஒரு இந்த நாள்ல, இந்த நன்னாள்ல என்ன பப்ளிக் மெசேஜ்? இருந்தாலும் வாழ்க. திரு கே செங்கோட்டையனுக்கு என்ன சார்? திரு கே செங்கோட்டையன் அவர் வந்து கட்சிகளை ஒரு பிடிமானமல்ல இருக்கு சார். வெற்றியை 9 முறை சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி 7 முறை ஜெயிச்சிருக்கார் தொடர்ந்து. அவருக்கு திரு செங்கோட்டையனுக்கு உங்களோட மெசேஜ் என்ன? செங்கோட்டையனுக்கு நான் தெய்வத்தில் வேண்டிகிட்டு இருக்கேன். செங்கோட்டையனுடைய உயர்ந்த பண்பு, அவர் அரசியல் பாதை நன்றாக அமைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை அண்ணன் செங்கோட்டையனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வேலுமணி அவர்களுக்கு என்ன மெசேஜ்? அவருக்கும் அதுதான். என்னை பொறுத்து யாரும் இல்லை. எடப்பாடிக்கிட்டே சொல்லிட்டேன் ஏன் சார், எடப்பாடியே சொல்லிட்டேன். திரு தங்கமணி அவர்களுக்கு என்ன மெசேஜ்? தங்கமணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற எடப்பாடி உள்பட அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி முன்னாள் முதலமைச்சர். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.